உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏன் பூஜா மேடம் இப்படி பண்ணீங்க? நீ பேசிட்டே இருக்கும்போது கோவத்துல பக்கத்துல இருந்த கத்தி எடுத்து யமுனா உன் கையில சரக்குன்னு கிழிச்சுட்டா. நீ இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க, அதனால கார்த்திக் ஒன்று பார்க்கறதுக்கு வராரு. எப்படி லாஜிக் சூப்பரா இருக்கா? ஐயோ மேடம், கை வலிக்குது மேடம், மயக்கம் வர மாதிரி இருக்கு. சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி? சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போ, போய் சீக்கிரம் அட்மிட் ஆகு. உனக்கு முன்னாடி கார்த்திக் வந்துட போறான். மேடம் சொல்லிட்டு பண்ண மாட்டீங்களா? மா முதல்ல நீ பேசாம ஹாஸ்பிட்டலுக்கு போ, மற்றதெல்லாம் அப்புறம் பேசலாம். போ 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 போ. என்ன பூஜா இது இப்படியா பண்ணி வைப்ப? பூஜா இதெல்லாம் ரொம்ப தப்பு. அத்தை சாரி, ஒரு வேகத்துல பண்ணிட்டேன், இனிமே பண்ண மாட்டேன். ரியலி சாரி அத்தை. முதல்ல அவளை போய் கவனி, என்னாச்சுன்னு தெரியல, வழியில துடிச்சுட்டே போறா பாரு. என்னாச்சு வெற்றி? இப்போ நம்ம நேராக கோகிலாமா வீட்டுக்கு போனால் நல்லா இருக்காது. ஒரு வேளை கார்த்திக் சார் அங்கே இல்லைன்னு வை, கோகிலாமா வேணும்னே பெரிய பிரச்சனை பண்ணாலும் பண்ணுவாங்க. அதனால் கார்த்திக் சாருக்கு ஃபோன் பண்ணி அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டு போயிடலாம். ஆமாண்டா, உடனே ஃபோன் பண்ணு. இவன் எதுக்கு இப்போ நமக்கு கால் பண்ணுறான்? வீட்டுக்கு வந்து எல்லாரையும் அடிப்பான், அப்புறம் கால் பண்ணுவானா? ஃபோனை கட் பண்ணிட்டாரு. சரி இரு, நானே அவருக்கு கால் பண்றேன். ஹலோ, உங்களுக்குலாம் என்னதான் வேணும்? கார்த்திக் சார், நான் சக்தி பேசுறேன். அதான் தெரியுது. நான் இப்போ ரொம்ப அவசரமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன். சும்மா தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க. வெற்றி எங்க எல்லாரையும் வீடு பூந்து அடிச்சுட்டு போவான், அப்புறம் இப்போ நீங்க கால் பண்ணுவீங்கல்ல? இதே வேலையா அவங்க எல்லாருக்கும்? ஹலோ ஹலோ, என்ன ஆச்சு? ஏய், என்ன சொல்கிறாரு? பயங்கர கோவமா பேசுறாரா, போனை கட் பண்ணிட்டாரு. சரி பரவாயில்ல, நம்ம போய் பேசி அவரை புரிய வைக்கலாம். ஆமாம், இப்போ அவர் எங்கே இருக்காரா? அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போறாராம். ஹாஸ்பிட்டலுக்கா? இப்போ எதுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறாரு அவரு? தெரியாது, வா நாமளும் போய் அவரை பார்க்கலாம். சரி, நீ வண்டியில் ஏறு. ஏறு. டேய், அங்க வந்து கார்த்திக் சார் கிட்ட திரும்பவும் வம்பு எடுத்துறாதரா. நான் எதுக்கு வம்பு எடுக்க போகிறேன்? உன்னை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. உனக்கு எந்த நேரத்துல கோபம் வருது, நீ யாரை எப்ப அடிக்கிறேன்னு எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. ஏய், ஏதோ ஒரு கோவத்தால் தெரியாமல் அடிச்சிட்டேன்டி. அதுவும் யாரால? அந்த பூஜா பண்ண வேலையால. நாம் இப்போ கார்த்திக் சாரை பார்க்க போகிறது அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக. நீ கவலைப்படாம வா. உன்னை பார்த்ததும் கார்த்திக் சார் மரியாதை இல்லாம பேசிட்டாருன்னா அதான் யோசிக்கிறேன்டா. பரவாயில்ல சக்தி, அவர் நிலைமையில் நான் இருந்தாலும் அப்படிதான் நடந்திருப்பேன். இது யமுனா வாழ்க்கை, அவங்க வாழ்க்கையில் என்னால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நீ வா, நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. சரி ஏறு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.